இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறோம். यीशु के नाम से सबको आशीष करते हैं। கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. और प्रभु का वचन जो है वो आत्मा को जिलाने वाला और बिना किसी कमी घटी का है। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை வாசித்து நடந்ததையும் நடக்க போகிறதையும் கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடப்பதையே தெய்வம் விரும்புகிறார். और प्रभु चाहता है कि प्रभु के बच्चे जो हैं कलाम को पढ़कर उसके अनुसार चलकर प्रभु को पाने के लिए वो इच्छा करता है। நடந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். हम जो घटना हुई है उसके बारे में ध्यान करेंगे। அதாவது புறக்கணிக்கப்பட்ட ஒரு ராஜா, और जो एक राजा है जो इनकार किया गया, இயேசுவே அந்த ராஜா. यीशु खुद वो राजा है। ஆனால் அந்த ராஜாவை ஜனங்கள் புறக்கணித்து விட்டார்கள். लेकिन उस राजा को लोगों ने इनकार किया, அவரை நோக்கி பார்க்கல, उसकी ओर देखा नहीं देखा। அதைத்தான் நான் பார்க்க போகிறோம். उसी के बारे में आज हम ध्यान ஒரு करेंगे। வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் एक वचन पढ़ेंगे, न्यायों का किताब 17वां अध्याय 6வது வசனம். 6 वचन। அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தந்தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். और उन दिनों में इज़राइल में कोई राजा नहीं था और सब अपने अपने मन मर्जी के कार्य करते रहे। வேதம் சொல்லுகிறது ராஜா இல்லை, और कलाम कहता है कि राजा तो नहीं था, அவனவன் தந்தன் பாதைக்கு சரிபோனபடி செய்தார். और वो अपने अपने मार्ग में अपने अपने मन मर्जी से करने लगे। ஆனா உண்மையிலேயே ராஜாதி ராஜா கர்த்தர் எப்பொழுதும் தேவ ஜனங்களுக்கு ராஜாவாகவே இருக்கிறார். लेकिन राजाओं का राजा प्रभु हमेशा उनके लिए राजा बनकर ही रहा। கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். और प्रभु राज्य करता है। உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு படைப்பும் சிருஷ்டியுமே அவருடைய ராஜ்யத்தில் அடங்கி இருக்கிறது. और दुनिया के सारा कार्य उसके राज्य के अंदर छिपा हुआ है। நியாயாதிபதிகள் காலம் न्यायों की किताब के अंदर தேவன் கிருபையாக தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக கொடுத்தார். प्रभु अपने बच्चों के लिए अनुग्रह से उसकी दया के लिए दिया है। இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் மத்தியிலே இந்த நியாயாதிபதிகள் இருந்தார்கள். और इजरायलियों के सारे लोगों के बीच में ये न्याय करने वाले थे। அவர்கள் விசேஷமானவர்கள், और वो विशेष लोग थे, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், वो चुने हुए लोग थे, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். वो अभिषेक पाए हुए थे। அவர் ஒரே ஒரு நோக்கம், கர்த்தருடைய ஜனத்தை காப்பாற்ற வேண்டும். और उनका एक ही विचार था कि प्रभु के बच्चों को वो संभाले। அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்து தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். और प्रभु के मर्जी में बढ़कर प्रभु के इच्छा को पूरा करें। இதுதான் தேவனுடைய ஒரு சித்தமா இருந்தது. और यही प्रभु की एक इच्छा थी। ஆனா வேதம் அடிக்கடி நியாயாதிபதி புத்தகத்துல வருகிற வார்த்தை, लेकिन बार बार न्याय की किताब में आने वाली बात है, அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. उन दिनों में इजरायलियों में कोई राजा न था। நியாயாதிபதிகள் 18:1 அப்படி எழுதி இருக்கிறது. न्याय की किताब के अंदर 18वां अध्याय का पहला वचन पर लिखा है। 19:1 அதே வசனம் இருக்கிறது. 19वां अध्याय का पहला वचन पर भी वही वचन है। 21வது அதிகாரம் 25வது வசனத்திலேயும் அதையே திரும்ப சொல்லுகிறார். 21वां अध्याय के 25वें वचन पर फिर से वही बात को बताता है। ராஜா இல்லை அப்படி என்று எழுதுகிறார். उनका कोई राजा न था ऐसे कहता है। ராஜா எப்படி இல்லாம இருக்க முடியும்? ऐसा कैसे हो सकता है कि उनका कोई राजा नहीं? ராஜா என்றால் ஆளுகிறவர், राजा का मतलब राज्य करने वाला, எல்லா ஜனங்களையும் கவனித்து அவரவர் தேவைகளை சந்திக்கிறவர், और सारे लोगों को ध्यान रखकर उनके जरूरतों को पूरा करता है। சர்வ வல்லமுள்ள கர்த்தர். वो सर्वशक्तिमान प्रभु है। ஆனா நியாயாதிபதிகளுடைய காலத்திலே ஜனங்கள் ஒரு உணர்வு இல்லாம இருந்தார். लेकिन न्याय के किताब के समय पर लोगों को कोई बात की महसूस नहीं थी। கிருபை நிறைந்த ஆண்டவர், अनुग्रह से भरा हुआ வாக்கு प्रभु, தத்தம் செய்ததிலே உண்மையுள்ளவர், जो वाग्दान किया उन बातों में जो सही था, மோசேயோடு சொல்லுகிறார், मूसा से कहता நான் है, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு சொன்னதை நிறைவேற்ற போகிறேன். मैं अब्राहम इसहाक याकूब से जो कहा उसे मैं पूरा करने जा அந்த रहा हूं। சந்ததி அடிமையா இருக்கிறது, அவர்களை கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நான் குடியமர்த்த போகிறேன். और वो जो देश वहां पर गुलाम में है उन्हें लेकर मैं इस देश में जहां पर मध और दूध की धाराएं बहती है वहां पर रखूंगा। கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். और प्रभु जो कहता है उसे पूरा करता है। அப்படியே நடந்தது. और वैसा ही हुआ। நம்ம எல்லாருக்கும் தெரியும், हम सब जानते हैं 40 வருஷமாக 40 वर्ष तक இஸ்ரவேல் ஜனங்களை நல்லா போஷித்து தண்ணீர் கொடுத்து और इजरायलियों को अच्छा जो भोजन देकर अच्छा सा उनको सिखाया। பைபிள் சொல்லுகிறது அவருடைய கால்கள் வீங்கவில்லை, कलाम कहता है कि उनके पैर नहीं सूजे, அவருடைய துணிகள் பழமையாய் போகவில்லை, और उनका वस्त्र पुराना न हुआ, அவருடைய பாதரட்சிகள் கிழியவில்லை, और उनका जो चप्पल न फटा। அப்படிப்பட்ட தெய்வம் தன்னுடைய ஜனங்களை ராஜாதி ராஜாவாக கவனித்து
தான் சொன்ன இடத்துக்கு கொண்டு வந்தார். और वैसे जो प्रभुओं का प्रभु राजाओं का राजा बनकर उनको ध्यान देकर उन्हें वहां ले आया, நல்ல வீடுகளை கொடுத்தார், अच्छा रहने के लिए நல்ல घर दिया துறவுகளை கொடுத்தார், और अच्छा जो जल दिया है, நல்ல தோட்டத்தை கொடுத்தார். अच्छे खेती को दिया है, அவர்கள் நடாத எல்லா ஆசீர்வாதங்களையுமே கர்த்தர் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். उनकी ओर से जो नहीं लगाए गए वैसे फलों से उनको भरकर दिया था। மன்னாவை பற்றி பார்க்கும்போது मन्ना के बारे में जब हम देखते அதிகமாய் हैं, சேர்த்தவனுக்கு அதிகமாயும் அல்ல, और जिसने अधिक इकट्ठा किया उसको अधिक नहीं, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவாயும் இல்ல, और जिसको कमी इकट्ठा किया उसको कम भी नहीं, சம நில பிரமாணத்தின்படி எல்லாருக்கும் பூரணமாய் இருந்தது. और एक समानता में सबके लिए परिपूर्ण था। அதை போல 25 லட்சத்துக்கு அதிகமான ஜனத்திற்கு और उससे भी 25 लाख अधिक लोगों से, வீடுகளையும் நிலங்களையும் எல்லா வசதிகளையும் கர்த்தர் பகிர்ந்து கொடுத்தார். और उन लोगों के लिए घर, उनके खेती, उनको सारा सब कुछ बांट कर दिया। ஆனால் இப்பொழுது வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதிகளுடைய காலத்துல ராஜா இல்லை. लेकिन यहाँ पर लिखा हुआ है कि न्याय करने वाले उस समय पर उनको राजा न था। ராஜா இருந்தார், राजा तो था, அவரை அவர்கள் பார்க்கவில்லை. लेकिन उस राजा को उन्होंने नहीं देखा। தந்தன் மனதின்படியே நடந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. अपने अपने मन मर्जी से चलने लगे करके लेके ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல उत्पत्ति का 14वां अध्याय के अंदर 18வது வசனத்துல 18वां वचन पर, லோத்தை திருப்பி கொண்டு வருகிற ஆபிரகாம், और लोत को वापस लौटा कर लेने वाला अब्राहम, அடிமைப்பட்ட லோத்தை அவர் திருப்பி கொண்டு வருகிறார். और जो गुलामी में था उस लोत को वो छुड़ा कर लाया, தேவன் தன்னுடைய பலத்தினாலே ஆபிரகாமோடு கூட இருந்து அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டார். और प्रभु उस अब्राहम के साथ में रहकर उसे छुड़ा कर ले आया है। வேதம் சொல்லுகிறது உனக்கு ஜெயம் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். और उसे कहता है तुझे जय देने वाले प्रभु की महिमा हो। தேவனே மெல்தி சேதேக்காக பிரதான ஆசாரியனாக அங்க வந்து और நிற்கிறார். प्रभु खुद बिल्किसदेक के रीति पर वहां पर आकर खड़ा है। நான் சொல்லுகிறேன் அவர் ராஜாதி ராஜா, और मैं कहता हूं कि वही राजाओं का அவர் राजा था, நித்தியமான ராஜா. वो हमेशा का राजा है। எபிரேயர் 7வது அத்தியாயத்துல और इब्रानियों के 7वें अध्याय पर முதல் 2 வசனம் சொல்லுகிறது, पहला 2 वचन कहता है, இந்த மெல்தி சேதேக்கு சாலேமின் ராஜாவும் और ये मिल्किसदेक सालेम का राजा உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். परम प्रधान परमेश्वर का याजक था। ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு और राजाओं को जो मार कर लौट आने वाले अब्राहम को இவர் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். और ये उसके सामने जाकर उसे आशीष किया। நிறைய கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிறார்கள் இது யாரோ தனிப்பட்ட ஒரு நபராக, और ये बहुत सारे लोग कहते हैं कि ये कोई अलग व्यक्ति है, இவர் தேவன் அல்ல என்று சொல்லுகிறார். और इसके बारे में कहते हैं कि ये खुदा भी नहीं है। பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது இந்த மெல்லிசேதேக்குக்கு தாயோ தகப்பனே இல்லை. और यहाँ पर वचन कहता है कि इस मिल्किसदेक को ना माता ना पिता है, வம்ச வரலாறு இல்லை, और ना कोई वहां पर उसके वंश में कोई है, துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ना कोई आरंभ है ना कोई अंत है। அது மட்டுமல்ல, விசேஷம் என்ன, और इससे विशेष बात क्या है, இவனுடைய முதற் பேரு மெல்திசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா. और इसका पहला नाम मिल्किसदेक जिसका अर्थ है धार्मिकता का राजा, இரண்டாவது சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா. और दूसरा सालेम का राजा का मतलब समाधान का அவர் राजा, சமாதான பிரபு, वो शांति का राजा है, சமாதானத்தின் தேவன். और समाधान का प्रभु है। உலகத்துல எல்லா மாய்மாலமான ராஜாக்கள், और ये दुनिया भर में फंसाने वाले राजा हैं, ஆனால் தேவனோ நீதியுள்ள ராஜா, लेकिन प्रभु जो है वो धार्मिकता அவர் का राजा है, சமாதானத்தின் ராஜா, वो एक शांति का राजा அவர் है, இயேசு ராஜா, और वो यीशु राजा அவரே है, சர்வத்திற்கும் மேலானவர். वही सर्वशक्तिमान है। அவரை உணராத இஸ்ரவேலர்கள் और उससे महसूस न करने இந்த वाले ராஜாவை इस्राएली புறக்கணித்தார்கள். इस राजा को इनकार किए, இவருக்கு ஒரு கவனம் செலுத்தல. और इसके ऊपर कोई ध्यान न दिया। பைபிள் சொல்லுகிறது बाइबल कहती है இந்த ராஜாவை அவர்கள் மதிக்கவில்லை. और इस राजा को उन्होंने आदर न किया। ஆனால் இயேசு ராஜா கூட பிரசங்கம் பண்ணும்போது மலை பிரசங்கத்துல लेकिन यीशु मसीह भी जब प्रचार करता है पहाड़ के प्रचार में, எருசலேமின் பேரிலே நீங்கள் சத்தியம் பண்ணக்கூடாது, और यरूशलेम के ऊपर तुम जो उसके ऊपर शपथ न खाना, அது மகாராஜாவின் நகரம். क्योंकि वो महाराजाओं का அவர் नगर है। தேவன்,
वो प्रभु है, அவர் மகாராஜா. वो महाराजा है। தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், दानियल भविष्यवक्ता कहता है ஒரு ராஜ்யம் இருக்கிறது, एक राज्य है, அது உலகத்துல நிறைய वो இருக்கிறது, दुनिया भर में बहुत ஆனால் है, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் உருண்டு வருகிறது. लेकिन पत्थर हाथ से लुढ़कने वाला एक पत्थर नहीं, एक बड़ा पत्थर आ रहा அது है। எல்லா ராஜ்யத்தையும் உடைத்து தூளாக்கிட்டு தானே ராஜாதி ராஜாவாக वो இருப்பார். सारे जो राज्य को तोड़कर गिराकर उसको खुद राजाओं का राज बन அவர் जाएगा। சர்வத்திற்கு மேலானவர், वो सर्वशक्तिमान அது है, அழியாத ஒரு वो ராஜா. अविनाशी है। ஆனா இந்த ராஜாவை लेकिन इस राजा को அன்று மட்டுமல்ல இன்றும் ஜனங்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள். केवल उन दिनों में नहीं, आज के दिन में भी उसे उदास करते हैं। அநேக ஜனங்கள் அவரை சரியாக கவனிப்பதில்லை. बहुत सारे लोग उस राजा को ठीक से नहीं ध्यान देते। இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனானாலும் इस दुनिया में कोई भी मनुष्य क्यों ना என்ன रहे, வேலை பார்த்தாலும், कोई भी काम क्यों ना करे, கணவனோ மனைவியோ पति पत्नी அல்லது ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய அதிகாரியோ और या कोई कंपनी का कोई अधिकारी இல்ல हो ஒரு ஓனரா இருந்தாலும் கூட या कोई ओनर हो, தனக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறார் என்ற எண்ணம் இல்லை அப்படின்னா अगर अपने ऊपर कोई राज्य करने वाला है करके अगर वो विचार नहीं करता, அந்த வழிகள் தாறுமாறாய் போய்விடும். उसका राज्य बिगड़ जाता है। சாலமன் சொல்லுகிறார், सुलेमान कहता है, மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி ஒன்று இருக்கிறது, और मनुष्य के लिए जो अपने लिए सही है वो का एक रास्ता उसे அதனுடைய दिखाई देता முடிவு है, மரண வழி. लेकिन उसका अंत मरण है। பிரியமானவர்களே, हे मेरे நமக்கு प्यारों, ஒரு ராஜா உண்டு. हमारे लिए एक राजा है, அவர் சமாதானத்தின் वो ராஜா, शांति का राजा அவர் है நீதியின் ராஜா. और वो धार्मिकता का राजा है। என்னிடத்தில் எதை எதிர்பாராமலே நமக்கு உதவி और செய்கிறார். हमारे से कुछ इंतजार नहीं करता, लेकिन हमारे लिए करता है। எத்தனையோ முறை நாம் அவர் விட்டு பின்வாங்கி இருக்கிறோம், कितनी बार हम उससे पीछे हट गए, அதெல்லாம் மனதில் வைக்கல. लेकिन उन बातों को उसने அவர் मन में न குறைவில்லாத रखा। சுகத்தையும் பலத்தையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறார். और वो बिना किसी कमी घटी का भोजन वस्तुओं को हमारे लिए देता है। அவர் சர்வ வல்லமை உள்ள वो தேவன். सर्वशक्तिमान அவர் प्रभु நம்மை है, वो விசாரிக்கிறவர். हमारा पूछताछ करता அவர் है நிச்சயமாக என்னை நேசிக்கிறவர். और जरूर हमसे प्रेम करता है। ஒவ்வொரு நாளுமே நாம் இந்த தேவனுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். हर एक दिन में उस प्रभु का भय मानकर चलना चाहिए। அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். और प्रेरित पौलुस अपने तीमोथी जो सेवक है उसके लिए कुछ बातों को बताता 1 है। தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல पहला तीमोथी का 4वां अध्याय 16வது வசனம் 16वां वचन, வாசியுங்கள். अपनी और अपने देश की चौकसी रख, इन बातों पर स्थिर रह, क्योंकि यदि ऐसा करता रहेगा तो तू अपने और अपने सुनने वालों के लिए भी उद्धार का कारण होगा। இதுல என்ன எழுதுகிறாருன்னா, इस पर क्या कहता है? பவுலுடைய ஆசை என்ன? पौलुस का इच्छा क्या है? என்னை அழைத்தவர் ஒருவர் जो இருக்கிறார், मुझे बुलाता है वो एक है, அவர் எனக்கு ஒரு பொறுப்பையும் ஒரு ஊழியத்தையும் और தந்திருக்கிறார். उसने मुझे एक काम, एक जिम्मेदारी दी என்னை है, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை தந்திருக்கிறார். और मैं सच्चा हूं करके भरोसा करके ये आज्ञाकारी सेवकाई दी இந்த है। சுவிசேஷ ஊழியத்துல தேவனுடைய மகிமை கலந்திருக்கிறது. और इस सुसमाचार के अंदर प्रभु की महिमा भरपूर இது है, தேவனுடைய சாயலான சுவிசேஷம். और वो प्रभु का जो एक स्वरूप में रहने वाला एक ஆகவே सुसमाचार, இதை நீ மிகவும் எச்சரிக்கையாக நீ பிரசங்கம் பண்ண और வேண்டும். इसलिए चेतावनी के साथ में इसका उपदेश करना, அப்பதான் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்க உன்னை ரட்சிக்க முடியும். और तब ही तेरे उपदेश को सुनकर तू संभाल सकता நமக்கு है। ஒரு ராஜா உண்டு, हमारे लिए एक राजा அவர் है, நீதி உள்ள ராஜா, और वो धार्मिकता का அவர் राजा நம்மளை है, கவனிக்கிறவர், वो हमारे पर ध्यान அவர் देता है, கணக்கு கேட்கிற ஒரு और वो ராஜா, हमसे पूछताछ ஆனா करता है, நன்மை செய்கிற ஒரு ராஜா. और वो धार्मिक के कार्य करने वाला ஆகவே राजा। என் தேவனுக்கு முன்பாக ஒரு ராஜாக்கு முன்பாக நான் நடக்கிற நடை என்னை கனமுள்ளவனாய் மாற்றும். और राजा के सामने वाले चलने वाले चाल चलन को मुझे एक आदर का कार्य करता है। தேவன் என்னை தன்னுடைய ஜனமாக மட்டுமல்ல தன்னுடைய மகனாக மகளாக காமிக்கிறார். और प्रभु मुझे केवल अपने लोगों के सामने मुझे एक पुत्र और पुत्री के रूप में देखता है। தேவன் ஒவ்வொரு சபைகளிலுமே ஒரு ராஜாவாக இருக்கிறார். प्रभु हर एक कलीसिया में वो एक राजा बनकर रहता है। நமக்கென்று ஒரு சில என்ன இருக்கிறதுன்னா நாகரிகம் இருக்கிறது. हमारे लिए कुछ रीति रिवाज है, கிறிஸ்தவர்களுக்கு சில சட்டம் இருக்கிறது. और मसीहा के लोगों के लिए एक रीति रिवाज है। உலக பிரகாரமாகவும் நம்முடைய நாட்டில் ஒரு சில கலாச்சாரம் இருக்கிறது, மிகவும் நல்லது. दुनिया के रीति से भी हमारे देश में कुछ रीति रिवाज है, वो बहुत ही अच्छी बात है। நல்ல மிகவும் நன்மையான நிறைய நம்முடைய நட உடை இருக்கிறது. और बहुत सारी बात है जो हमारी अच्छी चाल चलन है। ஆனால் வேதத்திலேயும் கூட நம்முடைய தெய்வம் நம்முடைய ராஜா சில சட்டங்களை கொடுக்கிறார். लेकिन दुनिया भर में
भी प्रभु राजा हमारे यीशु राजा हमारे लिए कुछ न्याय को देता है। லேவியராங்க புஸ்தகம் 19வது அதிகாரம் लेवियों के किताब के अंदर 19वां अध्याय 32வது வசனத்துல उसके अंदर 32वें वचन के अंदर கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, प्रभु का वचन कहता है, லேவியராகமும் 19 लेवियों का किताब 19वां अध्याय 32வது வசனம், उसका 32वां वचन, அதுல கர்த்தருடைய ஒரு ஆசை சொல்லுகிறார் பாருங்க. उसमें प्रभु अपना एक बात को कहता है। எடுத்த வாசி பாப்போம். पक्के बल वाले के सामने उठ खड़े होना और बूढ़े का आदर मान करना और अपने परमेश्वर का भय निरंतर मानना, मैं यहोवा हूँ। அதுல எழுதியிருக்கிறார், उस पर लिखा है, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனமண்ணு, पक्के बाल वालों के सामने उठकर खड़ा होना और बूढ़ों के आदर करना உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பயப்பட வேண்டும். और अपने परमेश्वर का भय निरंतर मानना, நான் கர்த்தர். मैं यहोवा हूँ। இப்படிதான் நீ நடக்க வேண்டும், காரணம் எனக்கு பயப்படுவதை நான் புரிந்து கொள்ளுவேன். और ऐसा ही तुझे चलना है, तब ही मैं तुझे मान लूंगा। இது தேவனுடைய சட்டம். और ये प्रभु का नियम है இப்படிதான் நான் நடக்க வேண்டும். और ये ऐसा ही तुझे चलना है। சபையில இருக்கும்போது कलीसिया में रहने के ஒரு समय தேவ पर அபிஷேகம் பெற்ற மனிதனே சபையை நடத்தணுமே ஒழிய மனிதர்கள் சபையை நடத்தக்கூடாது. और ये प्रभु की आज्ञा के अनुसार चलने वाले कलीसिया को चलाने चाहिए, दूसरे मनुष्य नहीं चलाने चाहिए। தேவன் தலையா இருக்கிறார், प्रभु उसका मुकुट है, அவர் ராஜா. वो राजा है। ஆகவே நம்முடைய சபை ஆராதனை எல்லாவற்றிலுமே கிறிஸ்துவுக்கு பயப்படும் பயம் இருக்க और வேண்டும். इसलिए सारे आराधना के अंदर प्रभु का वो भय रहना இல்லை, चाहिए। சத்துரு அநேக விதத்துல தன்னுடைய தவறான உபதேசத்தை சபைக்குள்ளே நுழைத்திருக்கிறார். क्योंकि शत्रु अपने गलत उपदेशों को कलीसिया के बीच में बोता है, பிரசங்கத்துல தவறு, और प्रचार में गलत, பாடல்கள்ல கலப்பான வார்த்தைகள், और गीतों के अंदर मिलावट की बातें, நம்முடைய மியூசிக்ல தவறான கலந்த மியூசிக், और हमारे जो सुर मिलाने के समय पर गलत तरीके के सुर, அந்த ஆராதனையில வருகிறவருடைய துணிமணி, அவருடைய முடி எல்லாமே வித்தியாசம். और आराधना में आने वालों का बाल, उनका चाल चलन सब अलग है। இஸ்ரவேலர்கள் இப்படிதான் இருந்தாங்க. इजरायली लोग भी ऐसे தன் ही थे, மனதிலே எப்படி இருக்கிறதோ அப்படி நடந்து और கொண்டார்கள். जैसे वो अपने मन में विचार करते थे वैसे ही वो करने लगे। காரணம் ராஜாவை அவர்கள் மதிக்கவில்லை, காணவில்லை. और वो अपने राजा को वो आदर नहीं किए या उसका महिमा नहीं அவர் किया। ராஜாதி ராஜா. वो राजाओं का राजा है। இஸ்ரவேலர் ஒரு முறை சாமுவேல் தீர்க்கதரிசனத்துல போய் சொல்லுதாங்க, इजरायली लोग सामुएल भविष्यद्वक्ता के पास जाकर कहते எல்லாரையும் போல हैं, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். सारे लोगों के समान हमारे लिए भी एक राजा அவர் போய் चाहिए। கர்த்தரிடத்துல சொன்னாரு, वो प्रभु के पास जाकर कहा, ஆண்டவரே ஜனங்கள் ராஜாவை தேடுகிறார்கள். हे प्रभु, लोग राजा मांग रहे ஆண்டவர் हैं। என்ன சொன்னாரு? प्रभु ने क्या कहा? சாமுவேலே அவர் உன்னை தள்ளவில்லை, हे सैमुएल, उन्होंने तुझे नहीं इनकार किया, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். मैं उनके ऊपर राज्य ना करूं इसलिए उन्होंने मुझे ठुकराया। அவர்கள் தேவனை ராஜாவாக மதிக்காமல் और उन्होंने प्रभु को राजा करके नहीं माना, எங்களுக்கு எங்கள் மனசுபடி ராஜா வேணும், और मुझे हमारे इच्छा के अनुसार एक राजा கர்த்தருக்கு चाहिए, விரோதமான ஒரு காரியம். और प्रभु के मर्जी के बिना वाला एक कार्य, தேவன் நமக்கு ராஜாவா और இருக்கிறார். प्रभु मेरे लिए राजा है, பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் அவரை தொழுது கொள்ள और வேண்டும். पवित्र श्रृंगार के साथ हम उसका नमन करें, ஒரு பயபக்தியோட ஆராதனை, और एक भय के साथ में आराधना, அதாவது உலகத்தினுடைய கிரியைகள் சபைக்குள்ளே வரக்கூடாது. और दुनिया की बातें कलीसिया में नहीं आनी चाहिए। இன்னைக்கு நிறைய துணிமணி வித்தியாசமாக வந்துட்டு, और सबका वस्त्र अलग अलग प्रकार का हो முடி चुका, வெட்டில கர்த்தரை கனவீனப்படுத்துகிறார்கள். और अपने बाल काटने में प्रभु को दुखित करते हैं। இது அலங்காரம் அல்ல, ஆடம்பரம். और ये श्रृंगार नहीं है, ये अपना मन मर्जी का இந்த जीवन। ஆடம்பரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் நரகத்தை நோக்கி நடக்கிறார். और उनके रीति रिवाज के बारे में कहता है कि वो नरक की ओर चलते हैं। நிறைய விஷயங்கள் சபைக்குள்ளே கலந்திருக்கிறது. बहुत सारी बातें कलीसिया के अंदर मिलावट में। இஸ்ரவேலருக்குள்ளே இப்படி இருந்தது. इजरायलियों के बीच में भी அவர்கள் ऐसे ही இயேசுவை था। புறக்கணித்தார்கள், उन्होंने यीशु को इनकार किया, ராஜாவை புறக்கணித்தார்கள், राजा को इनकार किया, தன் மனதிலே நியமிக்கப்பட்டபடி நடந்தார்கள். अपने मन में जैसे विचार किया वैसे ही चले। தமிழர்களுக்கு இருக்கிற நல்ல நாகரிகம், और तमिल लोगों के बीच में रहने वाला था अच्छा இந்தியாவில் रीति உள்ள रिवाज। நிறைய பேருக்கு நல்ல நல்ல சுபாவம் இருந்தது. और बहुत सारे भारत देश में रहने वालों को अच्छा स्वभाव था। அன்னைக்கு பாருங்க, புருஷனை பெயர் சொல்லி அழைக்கிற மனைவிமார், लेकिन आज देखिए पति पत्नी जो है अपने पति का नाम
नाम लेकर बुलाती है। எப்படி இது வந்தது? ये कैसे आ गया? இது கிறிஸ்தவ நாகரிகம் அல்ல, ये मसीहा का जो लोगों के बीच में का இது आदरणीय बात நம்முடைய नहीं। ஜனத்தின் நாகரிகமும் அல்ல, ये अपने लोगों के भारत के लोगों का ये जो रीति இது रिवाज भी नहीं। சாத்தானுடைய மேல்நாட்டிலிருந்து இறக்கப்பட்ட தவறான கிரியை. और ये वो दूसरे देशों से हमारे देश में आई हुई बातें हैं। எப்படி இது வருகிறது? ये कैसे आ गई? பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. कलाम कहता है कि बुजुर्गों का आदर करो, அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். और कलाम प्रेरित पौलुस कहता है விதவைகளானவர்களுக்கு और जो बूढ़ी है या विधवा है, பேரனாது பேத்திகளாது இருந்தால், अगर उसका कोई पोता या पोती हो, பிள்ளைகள் இருந்தால், अगर उसके बच्चे हैं, அவர்கள் தாய் தகப்பனுக்கு கனம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிறார். और उसके माता पिता उसको सिखाना चाहिए कि अपने नाना नानी को या दादा दादी को संभालें। இதெல்லாம் செய்யல. ये सब नहीं किया। இதெல்லாம் உலகத்தை போல மாறிவிட்டது. ये सब दुनिया के समान बदल गया है। இயேசு ராஜாதி ராஜாவா இருந்தார். यीशु राजाओं का राजा बन அவருடைய गया है। பிள்ளைகளாகிய நாமும் उसके बच्चे जो हम அவருடைய हैं, வெளியேறப்பட்ட வேதத்தின் படியே நாம் நடந்து கொள்ள और வேண்டும். उसके वचन के अनुसार ही हमें चलना நம்முடைய चाहिए। வீட்டுக்குள்ளேயும் அப்படி நடக்கணும், हमारे घर पर भी ऐसे ही चलना சபையிலேயும் है, அப்படி நடக்கணும். कलीसिया में भी ऐसे ही இதுதான் चलना है। அலங்காரமான ராஜாவுக்கு பிரியமான ஒரு और ஆராதனை. यही राजा को इच्छा रहने वाली एक आराधना है। வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है புருஷனுடைய துணியை நீ உடுத்தக்கூடாது, एक पुरुष के वस्त्र को तो ना पहनना, ஸ்திரீயினுடைய உடைகளை நீ और உடுத்தக்கூடாது. स्त्री के वस्त्र को पुरुष तो ना இது पहनना। கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ये प्रभु ने पहले ही நம்முடைய कहा है। ராஜாவின் கட்டளை. हमारा राजा का आज्ञा है। ஆனா நிறைய ஊழியக்காரர்கள் கூட பாருங்க, लेकिन बहुत सारे सेवक लोग भी देखिए தலையை முட்டையடிக்கிறது, अपने सर के बाल को उड़ा தாடி देते हैं, மயிரை ஒதுக்கிறது, अपने दाढ़ी के जो छोटे से जो थोड़ी दाढ़ी रखते हैं, என்னெல்லாமோ நடக்கிறது. अपने मनमर्जी से करते हैं। காரணம் என்ன? इनका कारण क्या है? அவருக்கு ராஜா இல்ல, उनका कोई राजा नहीं, தன் மனதில் எவைகளை நினைக்கிறார்களோ அவைகளையே சரி என்று செய்கிறார்கள். और जो अपने मन में ठीक लगता है उसी को करते हैं, அவர்கள் தவறானதை और செய்கிறார்கள். वो गलत बात को कहते हैं। தேவன் அவைகளை கவனிக்கிறார். प्रभु उनके ऊपर ध्यान रखता கர்த்தர் है। எப்படிப்பட்டவர்? प्रभु किस प्रकार का அவர் है? மிகவும் நல்லவர். और वो बहुत ही भला है। அவர் மகிமையான காரியங்களை वो செய்கிறார். महिमा के कार्य को करता है। உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. उदाहरण के लिए एक बात को कहता हूँ। மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்துல मत्ती का दूसरा अध्याय का दूसरा वचन, தெய்வத்தை பற்றி அறியாத ஜனம், और जो प्रभु के बारे में नहीं जानते थे वो लोग, அவர்களுக்கு கட்டளை தெரியாது, उनको कोई आज्ञा नहीं मालूम, மோசேயின் நியாயப்பிரமாணம் தெரியாது, मूसा का व्यवस्था को नहीं जानते, தீர்க்கதரிசனம் தெரியாது, भविष्यद्वक्ता को नहीं जानते, தெரியாதவர்கள் और जो नहीं जानते थे வானத்தின் தோற்றத்தை பார்த்து आकाश के उस चिन्ह तारा को देखकर அவங்க சொல்லுகிறார்கள், वो कहते हैं யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், यहूदियों का राजा जन्म हुआ है। நாங்கள் அதை அடையாளத்திலே கண்டோம், हमने उसे चिन्ह में देखा ஆகவே நாங்கள் அவரை தொழுது கொள்ள और வந்திருக்கிறோம். इसलिए हम उसे नमन करने आए हैं। எவ்வளவு ஒரு பயபக்தியான ஒரு ஜனம் வந்து தேடுகிறது. कैसे भय के साथ में एक झुंड आकर मिलता है। மகாராஜாவின் நகரத்திலே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். महाराजा के नगर पर एक राजा का जन्म हुआ है, हम उसको नमन करने आए हैं। அவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்வதற்கு வரவில்லை, उसके पास से कुछ पाने के लिए नहीं, அவர்கிட்ட எதையாவது சொல்லி ஆசீர்வாதத்துக்கு வரல, और उससे कुछ बताकर आशीष के लिए नहीं, அவருக்காக கொடுக்க और வந்திருக்கிறார். उसके लिए कुछ देने के लिए आए இயேசு हैं। பிறக்கும் போதே और यीशु के जन्म लेने के உலகத்தில் समय पर உறுதியாக்கப்பட்டது அவர் யூதருக்கு ராஜா. और उसको इस दुनिया में स्थिर किया गया कि वो यहूदियों का राजा है। அதே மாதிரி யோவான் 19:19 और यूहन्ना का 19वां अध्याय 19वां वचन पर அங்க எழுதி போட்டிருக்கிறது, वहां पर लिखा हुआ है, நசரேயனாகிய இயேசு யூதர்களின் ராஜா. नाज़री यीशु यहूदियों का राजा। யார் அவருக்கு யாருக்கு அவர் ராஜா? और वो किसके लिए राजा है? பரிசுத்தவான்களுக்கு. पवित्र लोगों के लिए। பவுல் ரோமர்கள் நிருபத்துல 2வது அதிகாரத்துல சொல்லுகிறார், पौलुस रोमियो के किताब के अंदर वहां पर रोमियो को कहता है, யார் யூதன்? कौन यहूदी? மாம்சத்தின்படி பிறந்தவன் யூதன் அல்ல, जो मांस में जन्म लिया वो यहूदी नहीं, ஆவியின்படி பிறந்தவனே யூதன். आत्मिक रीति से जो जन्म लिया है वही यहूदी है। பரிசுத்தவான்களுக்குள்ள ஒரு ராஜா இயேசுவானவர். पवित्र लोगों के बीच में एक राजा है, वो இந்த यीशु है। ராஜாவை நான் கனம் பண்ண வேண்டும். और इस राजा को मुझे आदर இந்த करना ராஜா है। என் பக்கத்துல எப்பொழுதும் ये இருக்கிறவர், राजा मेरे सामने हमेशा बैठा रहता எனக்காக है, எல்லாவற்றையும் அனுதினமும் கொடுக்கிறவர். मेरे लिए सब कुछ हमेशा देता அவர் है। நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை பிரகாசிக்க பண்ணி மழையை பெய்ய वो பண்ணுகிறார். भले और बुरे लोगों के ऊपर हमेशा सूरज का प्रकाश चमकाता है। லூக்கா 23வது அத்தியாயத்துல लूक 23वां अध्याय के अंदर 28வது வசனத்துல 28वें वचन पर ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, எருசலேமின் குமாரத்திகளே, हे यरूशलेम के स्त्रियां, நீங்கள் எனக்காக அழக்கூடாது, तुम मेरे लिए मत रो, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். तुम अपने लिए और अपने बच्चों के लिए रो। காரணம்,
யோவான் 19வது அதிகாரம் क्योंकि इसका कारण यूहन्ना के 19वें अध्याय पर 15வது வசனத்துல और 15वां वचन पर அந்த அந்த இஸ்ரவேல் எல்லாருமே वो सारे इजरायलियों ने मिलकर அந்த ஏரோதுக்கு முன்னால यो हेरोद के सामने அந்த ராஜாவுக்கு முன்னால उस राजा के सामने இயேசுவை மறுதலித்தார்கள். यीशु को इनकार किए। அவன் சொல்லுகிறான், वो कहता है இயேசு நீதிமான், यीशु धर्मी है எனக்கு அவரை பற்றி ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியவில்லை, और उसके बारे में मैं कुछ गलती नहीं समझता, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் நீங்கி இருக்க வேண்டும், और इस धर्मी के लहू से मैं बचना चाहिए। அப்படி கைகளை கழுவி தண்ணீர் எடுத்து கழுவி இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் நீங்கி இருக்கிறேன் என்று கழுவுகிறான். और वैसे इस धर्मी के लहू से मैं बचता हूं करके अपने हाथ को धोता है। ஆனா யூதர்கள் சொல்லுகிறார்கள், लेकिन यहूदी कहते हैं ராயனே அல்லாம உங்களுக்கு வேற ராஜாவே இல்ல, हमारे लिए जो कैसर को छोड़कर और कोई राजा नहीं, ராஜா இல்ல, राजा नहीं। ராஜாவை தள்ளினார்கள், उन्होंने राजा को इनकार किया, ராஜாவை புறக்கணித்தார்கள். उन्होंने राजा को दूर कर நம்ம दिया, எல்லாருக்கும் தெரியும், புறக்கணிக்கப்பட்ட ராஜா நிமித்தம் தேசம் அழிக்கப்பட்டது. और उस इनकार किए हुए राजा के कारण वो इजराइल देश नाश किया गया। தேவன் ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். प्रभु राजाओं का राजा बनकर அவரே आएगा, சர்வ வல்லமுள்ள ராஜா, वही सर्वशक्तिमान प्रभु அவரே है, கர்த்தாதி கர்த்தாவு ராஜாதி ராஜாவா இருக்கிறார். और वही प्रभुओं का प्रभु और राजाओं का அவர் राजा சாவாமை है। உள்ளவர், और वो कभी न मरने वाला, அவர் சர்வத்திற்கு மேலான वो தேவன், सर्वशक्तिमान, அவருடைய கரத்துல எல்லாம் இருக்கிறது. और उसके हाथों में सब कुछ है। இன்னைக்கு உண்மையிலே நாம் விசேஷமானவர். और जहाँ हम जरूर विशेष लोग हैं। பைபிள் சொல்லுகிறது யோவான் 20வது அதிகாரத்துல, बाइबल कहता है यूहन्ना के 20वें अध्याय पर, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியிலே உயிர்த்தெழுந்து தன்னை காட்சி கொடுத்தார். प्रभु पुनरुद्धान में अपने लोगों के पास में सामने आकर प्रकट हुआ। எல்லாரும் கண்டு सब ஆச்சரியப்பட்டார்கள். लोगों ने देखकर आश्चर्य किया, ஆனா தோமா அங்க இல்ல. लेकिन थोमा उस समय वहां ஆனா नहीं மறு था। ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துல और अगले इतवार के दिन தோமா शाम को, இருக்கும்போது இயேசுவானவரே மத்தியில வந்து நிற்கிறார். और तोमा रहने के समय पर यीशु मसीह उनके बीच அவர் पर खड़ा சமாதான हुआ। பிரபு, वो शांति का அவர் राजा, சமாதானத்தின் ராஜா, वो शांति का राजा உங்களுக்கு है, சமாதானம், और तुम्हें शांति हो, பயப்படாதீர்கள் என்றார். डरना नहीं करके தோமாவே, कहा, ए तोमा இங்க வா, यहाँ आ என் जा, கையை பாரு, मेरी हाथों को என்னுடைய देख, காயத்தை பாரு. मेरे घायल को देख। தோமா அப்படியே அலறுகிறார். और थोमा वहां पर चिल्ला उठा, என் ஆண்டவனே, என் தேவனே, என்னை மன்னிக்க வேண்டும் என்று हे கேட்டார். प्रभु मुझे क्षमा कर करके கர்த்தர் कहा। சொன்னார், प्रभु ने कहा, தோமாவே, हे तोमा, நீ என்னை கண்டதினால் तूने விசுவாசித்தாய், मुझे देखा इसीलिए என்னை मुझ पर भरोसा காணாமல் किया। விசுவாசிக்கிறவள் பாக்கியவான். मुझे नहीं देखते हुए भरोसा करने वाले धन्य நீங்கள் हैं। பாக்கியவான்கள். तू धन्य है। காணாமல் விசுவாசிக்கிறவள் பாக்கியவான்கள். मुझे नहीं देखते हुए भरोसा करने वाले அவரை धन्य हैं। ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொண்டவள் और பாக்கியவான்கள். मुझे जो राजाओं का राजा स्वीकार करते हैं वो அவருடைய धन्य हैं। ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறவள் और பாக்கியவான்கள். उसके राज्य के अंदर रहने वाले धन्य हैं। அவருடைய ராஜ்யம் எப்பொழுது நம்மளோடு கூட और இருக்கிறது. उसका राज्य हमेशा हमारे संग है। ஆவியானவராக அவர் கிரியை செய்கிறார். और वो आत्मिक प्रभु हमारे बीच में கிறிஸ்து कार्य करता எனக்குள்ளே है। வாசம் பண்ணுகிறார். मसीहा हमारे अंदर निवास இயேசு करता நமக்குள்ளே है। வாசம் பண்ணுகிறார். यीशु हमारे बीच में निवास करता தேவ है। ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வாசம் प्रभु பண்ணுகிறார். का आत्मा हमारे बीच में निवास करता ஒரே है। ஒரு தெய்வமாக, ராஜாதி ராஜாவாக, ஆவியானவராக, கிறிஸ்துவாக, மேசியாவாக அவர் ஆளுகிற ராஜா. और एक ही प्रभुओं का प्रभु, राजाओं का राजा बनकर हमारे बीच में निवास करता நமக்கு है। ராஜா இருக்கிறதா? हमारे लिए क्या राजा है? அந்த ராஜாக்கு முன்னாக நடுக்கத்தோடும் பயத்தோடும் நான் தொழுது उस கொள்ள வேண்டும். राजा के सामने भय के साथ में, डर के साथ में हम रहें। நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, नीति वचन का 6 अध्याय का 6 वचन कहता है, எறும்புகளுக்கு ஒரு ராஜா கிடையாது, और जो चींटियां हैं उसका कोई राज्य नहीं, அவங்களுக்கு பிரபு கிடையாது, उनका कोई प्रभुता करने वाला ஆனாலும் नहीं, அவைகள் தன்னுடைய வேலையிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது. लेकिन वो अपने काम में बहुत ही ध्यान लगाए रहते हैं। நீதிமொழிகள் 30:27வது வசனம், और नीति वचन का 27 के अंदर 30 वचन, வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு ராஜாவும் பிரபுவும் கிடையாது, टेढ़े के लिए कोई राजा नहीं है, அவர்கள் ஒழுங்காக கூட்டம் கூட்டமாக பிரயாணப்படுகிறது. वो झुंड के साथ में, एक झुंड में एक जगह से दूसरी जगह जाते நமக்கு हैं। ஒரு ராஜா இருக்கிறார். हमारे लिए तो कोई राजा அவர் है, இவ்வளவு நீதியையும் நியாயத்தையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். हमारे लिए धार्मिकता के कार्य को इंतजार करता है। தேவன் விரும்புகிற நீதியை நியாயத்தை நான் செய்யும் போது प्रभु जो चाहता है उस धर्मी के कार्य को यदि हम அவர் करें, நம்மை உயர்ந்த இடத்துல वो வைப்பார். हमें ऊंचे स्थान पर காரணம் रखेगा। நாம் அவரை காணவே இல்லை, நாம் விசுவாசிக்கிறோம். क्योंकि हमने तो उसे देखा नहीं, लेकिन हम उसको भरोसा நீங்கள் करते हैं। பாக்கியவான்கள், आप धन्य நீங்கள் हैं, आप ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். आशीषित किए हुए கர்த்தருடைய हैं। வேதம் சொல்லுகிறது, प्रभु का वचन कहता 1 है, நாளாகமம் 29வது அதிகாரம் पहला इतिहास का 19वां अध्याय 11 12 சொல்லுகிறார். 11 और 12 वचन पर कहता है, அதை வாசிப்போம். उस वचन को पढ़ेंगे। हे यहोवा, महिमा, पराक्रम, शोभा, सामर्थ और वैभव तेरे ही हैं, क्योंकि आकाश
और पृथ्वी में जो कुछ है वह तेरा ही है। हे यहोवा, राज्य तेरा है और तू सबके ऊपर मुख्य और महान ठहरा है। धन और महिमा तेरी ओर से मिलती है और तू सबों के ऊपर प्रभुता करता है। सामर्थ और पराक्रम तेरे ही हाथों में है और सब लोगों को बढ़ाना और बल देना तेरे ही हाथ में है। தமிழில் வாசிக்கிறோம் பாருங்க. நம்முடைய தேவன் மகிமையானவர். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. कितना धन्य की बात है। நம்முடைய ராஜா யாரு? हमारा राजा कौन है? எந்த ஒரு மனுஷனானாலும், कोई भी मनुष्य क्यों ना रहे, படிச்சவனோ படிக்காதவனோ, कोई पढ़ा लिखा हो या नहीं पढ़ा हो, வியாதி உள்ளவனோ சுகம் உள்ளவனோ, या जो चंगाई हो या कोई बीमार वाला हो, பலம் உள்ளவனோ பலம் या இல்லாதவனோ, सामर्थवान हो या निर्बल हो, ஏதாவது இருக்கிறதோ இல்லையோ, या किसी के पास कुछ हो या नहीं हो, ஒன்றும் கவலை இல்லை. कोई चिंता नहीं। இயேசுவை ராஜாதி ராஜாவை ஏற்றுக்கொண்டார். यीशु को राजाओं का राजा करके स्वीकार எந்த करें। மனுஷனையும் कोई भी मनुष्य को உயர்த்துகிறவர், கனம் वो பண்ணுகிறவர். उठकर प्रकाशमान करता அது है। எழுதியிருக்கிறது, எந்த மனுஷன் எவரையும் यहाँ पर लिखा है कोई भी हो மேன்மைப்படுத்தவும் और महिमा करने, பலப்படுத்தவும் सामर्थ करने உம்மாலே ஆகும். आप ही से होगा। எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்க. कितना धन्य की बात நம்முடைய है। தேவன் நம்மளை உயர்த்துகிறவர். हमारा प्रभु हमें उठाता है। அவர் ராஜா. वो राजा है। எல்லாம் அவருடைய கரத்தில் सब இருக்கிறது. कुछ उसी के हाथों में ஐஸ்வர்யம் है அவருடையது. और धन दौलत उसी का है। எல்லாம் அவருடைய கரத்தில் அடங்கி सब இருக்கிறது. कुछ उसी के पास से है। அன்னாள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட 2வது அதிகாரத்தில் பேசுகிறார். हन्ना पवित्र आत्मा से भरकर दूसरे अध्याय में बातें அவர் करती है எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். और वो एक निर्बल को धूल से उठाता है, பிரபுக்களோடு உட்கார செய்கிறார். राजाओं के बीच में बिठाता है ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்தி और ஆசீர்வதிப்பார். वो प्रभु आपको जरूर उठाकर आशीष அவரை करेगा। ராஜாவாக, वो राजा बनकर, மகிமையுள்ள தேவனாக, महिमा का प्रभु ஓ என்னுடைய बनकर, தகப்பனாக मेरा पिता அப்படி बनकर, பயபக்தியோடு நடக்கும்போது भाई के साथ में चलने के समय நிச்சயமாக தெய்வம் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். जरूर प्रभु आशीष करते ही करके चलाएगा। பயப்படாதீர்கள். डरना नहीं। வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है எவரையும் कोई भी क्यों ना रहे, எவரையும் किसी को भी அவரை நம்புகிற எவரையும் उसके ऊपर भरोसा करने वाले हर அவர் एक को உயர்த்தி वो ஆசீர்வதிப்பார். ऊंचा कर आशीष करेगा। பரிசுத்தமுள்ளவரே, पवित्र प्रभु நன்றி சொல்லுகிற धन्यवाद करते हैं உம்மை पिता। நம்புகிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் आपके நிரப்புவீராக. ऊपर भरोसा करने वाले हर एक ऐसे आशीष से भर எவரையும் दे। நீர் உயர்த்துகிறீர். किसी को भी आप आशीष कीजिए। எவரையும் நீர் உன்னதமான இடங்களில் வைக்க பண்ணுகிறவர். किसी को भी आप ऊंचे स्थान पर बैठाते சத்தம் हैं। கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் आपकी आवाज को सुनने वाले हर एक बच्चे எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் किसी भी प्रकार के परिस्थिति में அவர்களை क्यों ना உயர்ந்த रहे, இடத்துல வைங்க. उन्हें ऊंचे स्थान पर வேலையில रखिए। உயர்வு, उनके काम में ऊंचे வயல்வெளிகளில स्थान, உயர்வு, उनके जो कार्य का फैल, उनके புத்திர பாக்கியங்களில் உயர்வு, उनके बच्चों के जीवन में बढ़ाई, குறைவில்லாத செல்வம், बिना किसी कमी घटी की குறைவில்லாத आशीष, சுகம், बिना किसी कमी घटी की எவரையும் चंगाई, கர்த்தர் உயர்த்துவார். हर एक को आप उठाइएगा। கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து प्रभु காத்துக்கொள்ளுங்க. आप भी ऐसे उठा के आशीष இயேசு கிறிஸ்து நாமம் कीजिए। மட்டுமே மகிமைப்படட்டும். यीशु का नाम ही केवल महिमा ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் हो। பிதாவே. राजाओं का राजा यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन।